திமுகவினுடைய மொழிக் கொள்கையை புரியாமல் மக்களை குழப்புவதற்காக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் மிக தெளிவாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கையை அமல்படுத்துகிற போது தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது தமிழகத்திலே தாய்மொழி தமிழாக பிற மாநிலத்தோடும் பிற நாடுகளோடும் தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் இந்த ரெண்டே போதும்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய வளைய வட்டம் போட்டா அதுல சின்ன பூனையும் போனா பூனை குட்டியும் போனா என்று அண்ணா தெளிவான விளக்கம்லாம் சொல்லியிருக்காரு. அதை ஏறத்தாழ 1967 இருந்து இன்றைக்கு நம்ம 2024 ஏறத்தாழ 57 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இந்த இருமொழி கொள்கை தான் இந்தியாவிலேயே தரமும் தமிழ்நாட்டிலேயே தான் கல்வி தரம் பெரிதாக இருக்கிறது என்று ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற புள்ளி தான் சொல்லுது. அது மட்டுமல்ல, இந்த இருமொழி கொள்கையால் தான் தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் பிற நாடுகளில் அவுட் சோர்சிங் அமெரிக்கா, கனடா போன்ற பல நாடுகளிலே வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு முதலிடம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இன்றைக்கு இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் CN அண்ணாதுரை 2 லாங்குவேஜ் ஃபார்முலா இந்த சக்சஸ்க்கே காரணம் CN அண்ணாதுரை 2 லாங்குவேஜ் ஃபார்முலா என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல எழுதினார். இப்பொழுது அண்மையிலே கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே ஒரு செய்தி பார்த்தேன், ஒரு கட்டுரையாளர் எழுதியிருந்தார். உலகத்திலேயே அதிகமான வெளிநாடுகளிலே அதிகமான பேர் நல்ல வெல் பிளேஸ் பொசிஷன்ல இருக்கிறவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே படித்தவர்கள் தான். அதற்கு காரணம் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா என்று தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், இந்த 57 ஆண்டு காலமாக சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற இந்த ஸ்கீமை ஏன் திடீர்னு கொண்டாந்து கெடுக்க பார்க்குறாங்க? பொறாமை. தமிழ்நாடுல இருக்கிறவங்க கூட உலகத்தில் நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா உலகத்திலே அதிகம் சம்பளம் வாங்குற சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்தது. அமெரிக்காவிலும் மற்ற நாடுகளிலும் இங்க இருக்கிற மேயருடைய மருக கூட அமெரிக்காவில் இருக்குன்னா அது காரணம் இந்த 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவில் படிச்சது. எதுக்காக அழுத்தம் தர்றாங்கன்னு நினைக்கிறேன்? அழுத்தம் கொடுத்து அவங்க திணிக்க பார்க்குறாங்க. காரணம் பொறாமை. தமிழ்நாடு எல்லாத்திலும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கு, எஜுகேஷனோட வளர்ந்துருக்கு, இதை எப்படியாவது மங்கடிக்க வேண்டும் இருக்க ஒரு தாழ்வு, அதாவது ஒரு கெட்ட நோக்கத்தோடு செய்கிறார்கள். அவங்க இவ்வளோ நாள் அங்கே 3 லாங்குவேஜ் ஃபார்முலா உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் பண்ணாங்க. எத்தனை பேர் போயிருக்காங்க வெளிநாட்டுக்கு? நிதி தராமல் நிதி தரலன்னா அதுக்கு லீகல் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். கவர்னர் கூட தான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரு, கோர்ட்டுக்கு போய் வாங்கல. இந்திய திணிச்சது இருக்கக்கூடிய பிரதமரா இல்ல காங்கிரஸா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அண்ணாமலை போயிட்டாரு அமெரிக்காவுக்கு. அங்க இருந்து ட்வீட் அவர் போட்டாரா யார் போட்டாரா நான் போடலன்னு சொல்லிடுவாரு. அதனால விட்டுருங்க. அவர் அண்ணாமலை பொறுத்த மட்டும் நோமூர்னா அவர் வேற வேற தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல அவரை பத்தி எல்லாம் கேட்காது. RSS செயல்பாடு, அதாவது அவங்க பேக்ரவுண்ட்ல வேலை செய்யறாங்கன்னு சொன்னீங்க. எந்தெந்த இதுல எல்லாம் அப்படி பண்றதா இப்பதான் பாக்குறீங்களா? இல்ல இப்போ ஒன்னொன்னா ஒரு ஊடுருவாங்க. ஆனா இது தமிழ்நாட்டுல பெரியார், அண்ணா, கலைஞர் பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணு. RSS எந்த முயற்சியும் கொடுக்காது. ஸ்டாலின் அங்க இருந்து இங்க சென்னை தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அதிரடி மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? யாரோ சொல்றாங்கல்ல, யாரோ ஒருத்தர் சொல்றாங்க. இல்ல நீங்க ஒரு அமைப்பு செயலாளராட்டு அதிரடி மாற்றங்கள் இருக்குமா இல்லையான்றது அவர் கரெக்டா சொல்லிட்டு போறாரு. மாற்றம் என்பதற்கு மாற்றமே இல்லை. நீங்க கேட்ட கேட்டுக்கு அவரே சொல்றாங்க, மாற்றம் என்று ஒன்றுக்கு தான் மாற்றமே இல்லை. ஒரு ஃபைல் சொல்றாங்க. அவர் சொன்ன அந்த வார்த்தை ஹோல்ஸ் வெயிட் அண்ட் சி என்று சொல்லிட்டு போறாரு. வெயிட் அண்ட் சி இன்னும் ஒரு வாரம் சொல்லுவார். கனியணும்ன்றது மகேஷ் விருப்பம், கனிய வைக்கிறது அவருடைய நீங்க நிறைய செயல்பாடு நிறைய நடக்குது, நிறைய எல்லாம் பண்ணி சாத்தியமாட்டு இருக்கு. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும்போது மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் தான் வழிகாட்டியா இருக்கான்னு ஒரு வார்த்தை பேசுங்க. இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க ரகசிய கூட்டணின்னு சொல்லுவாங்க. பாலிசி அதாவது நான் சொன்னது இந்த மாதிரிதான் வெட்டி போட்டேன். முன்னாடி சொன்னது நீங்களே சொல்றது கேளுங்க. நான் சொன்ன கம்பேர் இதோட கம்பேர் ஸ்கீம், அதாவது 1000 rupees கொடுத்தது சக்சஸ்ஃபுல்லா
ஆனதுனால அதே வந்து பார்லிமெண்ட் சட்டமன்ற தேர்தல் காஷ்மீர்ல அவருடைய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. பிஜேபி சொல்றது எங்களுடைய காப்பி அடிச்சிருக்காங்க தான் அர்த்தம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.